ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குமாரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ. அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஓணத்துக்கு ஓண சദ്യ வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சுக்கு ஹோட்டலில் சாப்பிட்லாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே என்ன ஹோட்டல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வெளியிலே பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டலில் ஓண சദ്യ மெனு ரெடி பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆரியாஸ்லேயும் போட்டிருந்தாங்க, பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஜானகிராம்லேயும் போட்டிருந்தாங்க. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா ஜானகிராம் ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா 1:30க்கு தான் போனோம். அங்கே டைம் பார்த்திங்கன்னா 12:30 to 3:30 போட்டிருந்தாங்க. ஃப்ரீ புக்கிங் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் 2 பேரும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். மொத்தத்துலேயே 4 பேர் போயிருந்தோம். 4 டோக்கன் போட்டு நாங்கள் உட்காந்தாச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா நாங்களும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இலையை போட்டு தண்ணி தெளித்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிங்க் வாட்டர் வச்சாங்க. அதுக்கப்புறம் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உப்புக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கரை தான் வச்சுருந்தாங்க. நாட்டு சர்க்கரை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி புளி, அப்புறம் மாங்காய் ஊறுகாய், இது மாங்காய் கறின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்பம் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்க்கரை உப்பேரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏத்தங்காய் சிப்ஸு. ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா அப்பம், அதுக்கடுத்தில் பார்த்திங்கன்னா தேங்காய் போலி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா போலி தான் வச்சாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பப்படம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு வாழைப்பழம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீடா வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பச்சடியும் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட் பச்சடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் துவரன், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பச்சடி, அதாவது தயிர் பச்சடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓலன், காளான், அப்புறம் கூட்டுக்கறி, அவியல், எரிசேரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பருப்பில் நெய் விட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், மோர், அப்புறம் பாயசம் பார்த்திங்கன்னா 2 பாயசம் வச்சுருந்தாங்க. ஒன்று பருப்பு பாயசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பாயசம். இந்த 2 பாயசம் வச்சுருந்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா புளிசேரியும் உண்டு. இதில் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே மெனுவில் இது தான் இருந்துச்சு. செகண்ட் டே மெனுவில் இதே மாதிரி தான், ஆனால் பைனாப்பிள் பச்சடி வச்சுருந்தாங்க. பச்சடி மட்டும் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பாயசமும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா பருப்பு பாயசம் இருந்துச்சு. செகண்ட் டே பார்த்திங்கன்னா அடை பிரதமம் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஓணத்துக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஜானகிராமில் தான் ஓண சദ്യ சாப்பிட்டோம். மொத்தமாக ஓண சദ്യக்கு இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 27 ஐட்டம் வச்சுருந்தாங்க. ரெசிபி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. திருநெல்வேலியிலே பார்த்திங்கன்னா 4-5 இடத்துல இந்த ஓண சദ്യ ரெசிபி எனக்கு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. நான் சூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஜானகிராம்லாம். ஏன்னா எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கனால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே போயிட்டு வந்துடலாம். தம்பியை விட்டுட்டு வரணும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஹோட்டல் வந்துருந்தோம். அப்படியே நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. நீங்கள் ஓண சദ്യ எப்படி கொண்டாடினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.